பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி. ஸோ யூனிட் 10ல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் 3 to 5 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த டாப்பிக்கில். ஏன் அப்படின்னா நிறைய முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. ஸோ இந்த சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 10 யூனிட்டுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் ஷார்ட் நோட்ஸ்னால். உங்களுக்கு வந்து வளண்டு புக்கு மாதிரி இருக்காது. ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து புக் எடுத்து படிச்சிங்கன்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த யூனிட்டில் வந்து ஏன் முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய நோபல் பிரைஸ் வாங்கின ஏரியா தான் இது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். நேனோ கெமிஸ்ட்ரி அண்டு சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரியிலேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்பாங்க. அதனால வாட் இஸ் வாட் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப டெப்த்தாக போகணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ செல்ஃப் அசம்பிளி அப்படின்னா என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்போம். உங்களுக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டாலே போதும். நம்ம டெஸ்ட் பேஜில் இது ரிலேட்டடாக எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த டிஆர்பியை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த வேல்யூ தான் அதிகமாக எடுப்பாங்க. தெரியல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வேல்யூ கேட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் பிஜிடிஆர்பி படிக்கும்போது இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கும். வளண்டு இருக்காது. ரொம்ப தியரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ அந்த புக்கிலேருந்து நீங்கள் இப்போ படிச்சுட்டு எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸோடு போவீங்க இல்லையா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஷார்ட் நோட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லா ரிசப்டர் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம்.